Hello engineers, இன்னைக்கு நம்ம பைத்தான்ல ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் அதை எப்படி கால் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷன்னா ஒரு மிஷின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மிஷினுக்கு வந்து நம்ம ரா மெட்டீரியலை கொடுக்குறோம். ஓகேங்களா, அதான் இன்புட். அது நம்மளுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொடுக்குது இல்லையா, அது அவுட்புட். இதே மாதிரி பைத்தான்லையும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்புட்ஸை கொடுப்போம். ஓகேங்களா, அது வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும், நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்து வச்சுப்போம். உதாரணத்துக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம இன்புட் டயாமீட்டரை இன்புட்டாக குத்தோன்னா நம்மளுக்கு ஏரியாவை அவுட்புட்டாக குத்துரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பாசிபிளாக இருக்கலாம்னா இந்த டயாமீட்டரை ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ சில ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம இன்புட்டாக ஃபோர்ஸ் அப்புறம் ஏரியா கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட்டாக ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துரும். இது ஒரு வகையானது. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான மெத்தட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து வெறும் இன்புட் கொடுத்தா நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதை வந்து இன்னொரு லார்ஜர் ஸ்கேலாக நம்ம பார்க்கணும், இண்டஸ்ட்ரியல் லெவலில் பார்க்கணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டாஸை கொடுத்துட்டோன்னா இது நம்மளுக்கு தேவையான மாடல்ஸை கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் லெவலில் நம்ம பேசணுன்னா நம்ம இப்படி சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்குற டேட்டாவை ஒரு ரிசல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து நம்ம பைத்தானில் எப்படி இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம், ஃபங்க்ஷனோட யூசஸ் என்ன, முதல்ல எதுக்காக நம்ம ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணோம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனோட யூசஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனோட யூசஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி கால் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதலான்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, சரிங்களா, ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு. அது வந்து ஒரு கால்குலேட்டர் க்ரியேட் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராமை எழுதணுன்னு ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்துட்டு அடிஷன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 10 வேல்யூவை வந்து திரும்ப திரும்ப ஒரு 10 செட் ஆஃப் கோடு வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. உங்கள் கோடில் அந்த 10 செட் ஆஃப் அந்த மெத்தட்ஸை திரும்ப திரும்ப உங்கள் கோடில் நிறைய இடத்துல வருது. ஸோ இப்போது 1 2 4 5 இந்த மாதிரி நிறைய இடத்துல வர்றதுனால உங்களோட கோடு வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, பேஜாக போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கம்மி பண்ணுறது, உங்கள் கோட்ஸை வந்து எப்படி கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த திரும்ப திரும்ப வர அந்த ரிப்பட்டிட்டிவ் அந்த மெத்தட்ஸை வந்துட்டு இல்லை அந்த கோட்ஸை வந்துட்டு நீங்கள் ஒன்றா சேர்த்து குரூப் பண்ணி அந்த குரூப் பண்ண கோடை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் இந்த ஃபுல் கோடையும் திரும்ப அடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டா போதும் எங்கே தேவையோ. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவ்வளோ 10 லைன் ஆஃப் கோடு ஒரே லைனுக்கு கன்வெர்ட் ஆகிடுது. அதனால உங்கள் கோடும் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடுது. ஸோ இதுதான் ஒரு மேஜர் யூஸ் ஃபங்க்ஷனுக்கு. இதை தவிர்த்து வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. உங்கள் ஃபங்க்ஷனை ஒன்ஸு க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேறு பைத்தான் ஃபைல்லையோ இல்லை வேறு ப்ரோக்ராமிங்லேயும் நீங்கள் வந்துட்டு இதை கால் பண்ணி அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி லைப்ரரிஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ண லைப்ரரிஸ் நிறையவே இருக்குது. இப்போ நம்பை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேக்கேஜஸ், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியாவோட தான் வரும். நீங்கள் அதில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ எப்படி பார்ப்போம். ஏற்கனவே இந்த வேர்ல்டில் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நான் சொன்ன பிரிண்ட்டே ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸோ பிரிண்ட்டு ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரிண்ட்டுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட்டுன்னு சொல்லி கால் பண்ண போது அவங்க எழுதி வச்ச அந்த செட் ஆஃப் மெத்தட்ஸ் வந்துட்டு
கால் ஆகி உங்களுக்கு நம்ம அந்த பிரிண்ட்னு கீவேர்டு யூஸ் பண்ண போது வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷனோட ஒரு பேசிக்கு. அதே மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். இன்புட் ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஏற்கனவே பைத்தானில் வந்து அதுக்கான டெஃபினிஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து கன்சோலில் என்ன இருக்கோ அது எடுத்துகிட்டு வந்து நம்ம எடிட்டரில் கொடுக்கும் இல்லையா. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸை வந்துட்டு அவங்க இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. செட் ஆஃப் கோட்ஸை எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை கால் பண்ண போது இது வந்து இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோன்னா, நீங்கள் இங்கே உங்கள் கோடில் இதை இன்புட் அப்படிங்கிறத கால் பண்ண போது அந்த இடத்துல போயிட்டு அந்த செட் ஆஃப் மெத்தட்ஸை ரன் பண்ணி அதுக்கான என்ன ரிசல்ட்டோ அவுட்புட்டோ அதை மறுபடியும் இங்கே அனுப்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட மேஜர் இது. இப்போ நீங்கள் அப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை மறுபடியும் இந்த செட் ஆஃப் கோட்ஸை உங்கள் கோடிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஹெக்டிக் டாஸ்க் அது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனு. இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுலாம் அதெல்லாம் பார்ப்போம். இப்போ வாங்க எப்படி ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுலாம் பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத விஎஸ் கோடில் பார்த்துருவோம். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக இந்த கீவேர்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். டிஎஃப் அப்படிங்கிற கீவேர்ட் போட்ட உடனே இதுதான் வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த கீவேர்டை வச்சு தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். ஸ்பேஸ் விட்ருங்க. உங்களுக்கு என்ன நேமில் ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏரியா ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை இதில் வந்துட்டு வேரியபிளாக கொடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு லென்த்து தேவை இல்லையா, கமா கொடுத்து அப்புறம் வந்து விட்த்து தேவை. ஸோ இது ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறோம். வாங்கினதுக்கப்புறம் கோலன் போட்டுட்டு என்டர் தட்டினீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இந்த வேல்யூஸை வந்து வச்சு நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த்து அதுக்கப்புறம் இன்ட்டு வித்து. ஓகேங்களா, இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஏரியாவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஏரியா. ஸோ ரிட்டர்ன் பண்ணால் என்ன ஆகுங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இந்த இருக்குது. சரிங்களா, இது எப்படி இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு இப்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ரெகுலராக கோட் வச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோட் வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏரியா தேவைப்படுது. அப்போது இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஏரியா தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோர்ஸோட வேல்யூ இவ்வளோ 10 நியூட்டன், அதுக்கப்புறம் ஏரியா அப்படிங்கிறது தெரியணும், அது நம்மளுக்கு தெரியல. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸு டிவைடட் பை ஏரியா. ஓகேங்களா, அப்போ ஏரியா நம்மளுக்கு தெரியல இங்கே. இப்போ இந்த ஏரியா லெட்டரும் அந்த ஏரியா லெட்டரும் வேறங்க. ஏன்னா இது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இது லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதோட மீனிங் வந்து பைத்தானுக்கு தெரியும். ஃபங்க்ஷனுக்கு வெளியே அடிச்சிட்டோன்னா தெரியாது. அதனால தான் இது வந்து காமிக்குது அது என்னென்னு தெரில அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக என்ன பண்ணிடுவோன்னா ஏரியாவுக்கு வந்து ஏஆர்னு வச்சுப்போம். சரிங்களா, இப்போ ஏரியா தெரியல நம்ம. ஸோ ஏரியாவை கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு லென்த்து விட்டு கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஏரியா நம்ம அடித்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லென்த்து வேல்யூ கொடுத்துடணும். 10,5 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ என்ன ஆகும்னா இந்த 10 வந்துட்டு இந்த லென்த்துக்கு அசைன் ஆகிடும், இந்த 5 வந்துட்டு விட்த்துக்கு அசைன் ஆகிடும். அப்போது இந்த ஏரியா ரெக்டாங்கிள்ங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன். இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோட வேல்யூவுக்கு 10 அசைன் ஆகிடும். அப்புறம் இந்த லைனுக்கு வரும் பைத்தான் இந்த லைனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுனால இந்த இடத்துலேருந்து டேரெக்டாக இங்கே போயிட்டு இந்த லென்த்துக்கு வந்து இது அசைன் பண்ணிடும், இந்த விட்த்துக்கு இது அசைன் பண்ணிவிட்டு உள்ளே போகும். உள்ளே போயிட்டு லென்த்து இன்ட்டு விட்த்து வந்து ஏரியாவுக்கு அசைன் பண்ணி இந்த ஏரியாவை ரிட்டர்ன் பண்ணி இங்கே அனுப்பிச்சிடும். இப்போ நீங்கள் இந்த ரிட்டர்ன் கொடுக்கலன்னா நம்மளுக்கு வந்துட்டு உள்ளே கேல்குலேட் பண்ண ஏரியா இங்கே வராது. சரிங்களா, ஸோ ரிட்டர்ன் கொடுத்தா மட்டும்தான் வரும். இப்போ நான் ரிட்டர்ன் கொடுக்காம அடித்து காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து பார்த்துருவோம். சரிங்களா, இதை முதல்ல ஒர்க்காக தான் பார்த்துருவோம். பிரிண்ட்டு ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, இப்போ நான் இப்போ ரன் பண்ணுறேன்.
0.2ன்னு வருது ஆன்சர். ஓகே, ஏதோ ஒன்று வருது, ஆன்சர் வருது இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ரிட்டர்ன் கொடுக்கல. இப்போ ரிட்டர்ன் கொடுக்காம இப்போ நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது என்ன சொல்லுது, ஏஆர்னா என்னன்னே தெரிலப்பா, ஏஆருக்கு எதுவுமே வரலப்பா அப்படிங்குது ரிட்டர்னு. ஏன்னா இதுக்கு ரீசன் என்னென்னா, ஏஆர் வந்துட்டு எதுவுமே அசைன் பண்ணல. இப்போ இங்கே ரிட்டர்ன் வராததுனால இந்த கோடு ரன் ஆகிட்டு அப்படியே விட்டுட்டு இங்கே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா, இந்த லைனுக்கு அடுத்த லைனில் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா ஏஆரோட வேல்யூ என்னன்னே தெரில. ஏன்னா எதுவுமே இது ரிட்டர்ன் பண்ணல. ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் உள்ளே கேல்குலேட் பண்ணுற வேல்யூ, நம்ம வந்து ஒரு வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணலாம், வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணலாம், என்ன வேணால் ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து இங்கே வரும். இந்த இடத்துக்கு நீங்கள் எங்கே கால் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு வரும். ஸோ அதனால் ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். பண்ணோன்னா ஆன்சர் வரும். ஸோ இதுதான் சிம்பிளாக ஃபங்க்ஷன். இதுதான் க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்க்கிளுக்கு என்ன வேணும், டயாமீட்டர் தேவைப்படும், கரெக்டாக டயா தேவைப்படும். அதுக்கப்புறம் பை 22/7 இன்ட்டு அந்த டயா போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டார் பவர் 4. அப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். இது வந்து ரெகுலர் கோடிங்கு, இது ஃபங்க்ஷனல் கோடிங்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டாப்பில் எழுதி வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ரெகுலராக கோட் பண்ண ஆரம்பித்து நம்ம இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட்டுங்கிறதே ஒரு ஃபங்க்ஷன் தான், இதை நம்ம சொல்லியிருப்பேன். ஸோ அது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பைத்தான். இது வந்து நம்ம அடித்தது கிடையாது, பைத்தானோட க்ரியேட் பண்ணவங்க அடித்தது. ஸோ பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். எழுதிட்டு பிரிண்ட்டுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப சிம்பிள். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட கோடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை நீங்கள் எத்தனை தடவை வேணால் கால் பண்ணிக்கலாம். அதை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்துட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் வேறு வேல்யூக்கு கால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை இதை வச்சு கால் பண்ணேன், அடுத்த தடவை 5 சொல்லி கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அத்தனை தடவையும் உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். ஸோ வெவ்வேறு வேல்யூவை வந்துட்டு நம்மளுக்கு பாசிபிள் ஆக்குது. அதுதான் கோடிங்கை சிம்பிள் பண்ணுது இந்த ஃபங்க்ஷன். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லப்போனால்.